Hi friends, நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பிளிங்க். இது வந்து 2024 வந்து ஒரு டாக். இது டைரக்ட் பண்ணது டேனியல் ரோஹர், எட்மண்ட் ஸ்டென்சன். இதில் நடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா நடித்தவங்க இல்லை, இது வந்து உண்மையிலே அதில் பங்கேற்றவங்க. எடித் ஜெமே, செபாஸ்டியன் செப்புன்ற இவர் பார்த்திங்கன்னா இவருக்கு 3 பசங்க, மியா, லியோ, லாரண்ட், கோலின். இந்த 4 பசங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்கள் வந்து அவங்களோட ஆர்கன், அந்த கண்ணில் இருக்க அந்த நர்வ்ஸ்லாம் வந்து வீக் ஆகி அவங்களோட பார்வை வந்து இழக்கிற ஒரு கண்டிஷனில் ஃப்யூச்சரில் அப்படியே போக போக அவங்க வந்து அவங்க பெருசாக அவங்க வந்து பிளைண்ட் ஆகிறதுக்கான ஒரு கண்டிஷன் வருது. அப்போ வந்து அவங்க பசங்க வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அவங்கள என்னென்னலாம் பண்ணமோ அந்த கண்ணு தெரியறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் பண்ணோன்றதை பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு சஃபாரி போகிறாங்க, அனிமல் சஃபாரிக்கு. அப்புறம் சில ஊர்கள்லாம் போகிறாங்க, மலேசியா, தாய்லாந்து மற்றும் நிறைய ஊர்களை வந்து அவங்க கேம்ப் அதெல்லாம் போய் தங்கி அந்த குழந்தைங்களை வந்து ஒரு புதிய அனுபவத்தையும் அவங்களோட பார்வையில் என்னென்ன விஷயம்லாம் நல்ல நல்ல விஷயம்லாம் ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்துகிறாங்க. இது ஒரு சோகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தான் இந்த படம் பார்த்தாலும் இது ஒரு சோகமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த நேட் ஜியோ வந்து இந்த படத்தை வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த பேரண்ட்ஸ் தான் என்னன்றது நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் பாருங்கள். அந்த பசங்களோட விஷன் வந்து சில இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் தெரியாமல் போவோம், அந்த இடத்துல இவங்க கஷ்டப்படுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு கண்ணு தெரியலனா எப்படின்றத அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல படம். இந்த படத்தில் வந்து இந்த குறை வந்த மாதிரி நம்ம தமிழ் படத்தில் கூட ஒரு ஹீரோக்கு வரும். அதே மாதிரி இதுதான் இந்த பசங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ரெட்டினா ப்ராப்ளம் வர்றது வந்து சில பேருக்கு இருக்குது அப்படின்றது நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் இது வந்து 2வது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வைல்ட் கிளைம்னு ஒரு படம் டாக்குமெண்ட்ரி பார்த்து பண்ணேன். அது வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அந்த ஃபேமிலி எவ்வளோ சஃபர் ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட். இது அந்த ஒரு பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு கண் பார்வை கஷ்டப்படுறாங்கன்றது வந்து நம்ம கண்கூட பார்க்க முடியும். ஸோ இதை கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.